அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா டென்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இது. ஆல்ரெடி 2025க்கான ஜென்ரல் இங்கிலீஷ் சிலபஸில் நம்ம 2 டாபிக் முடிச்சிட்டோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் முடிச்சாச்சு, கண்கார்டும் முடிச்சாச்சு. இப்போ டென்ஸ் இது ஏற்கனவே பழைய சிலபஸில் இருந்தது தான், புதுசாலாம் ஒன்று இன்க்ளூட் பண்ணல. அதனால இதில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு நமக்கு ஓரளவு நல்லாவே தெரியும். ஓகேவா? ஸோ டென்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இது. ஏன் அப்படின்னா ஓவராலாக இங்கிலீஷை என்ன பண்ணுறது, ஸ்டடி பண்ணுறதுடைய மெயின் பர்பஸ் இந்த டென்ஸ் தான். ஓகேங்களா? இந்த டென்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஓரளவு நம்ம தெளிவாக அந்த மொழியை பார்த்து பயப்பட தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ டென்ஸ் அப்படிங்கிறத நான் தெளிவாக டிஃபைன் பண்ணி இங்கே எழுதியிருக்கேன். இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு புரியும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி படிக்கணுங்கிறதையும் நான் நல்லா சொல்வேன். ஓகேவா? கேர்ஃபுல்லாக படிங்க. ஃபர்ஸ்ட் டென்ஸ் அப்படின்னா என்ன? டென்ஸ்ல பார்ட் 1 பார்க்க போகிறோம். இதை 3 பார்ட்டாக போடுவேன். பார்ட் 1, பார்ட் 2, 2 தான் கூட பார்ட் 3, 3 பார்ட்டாக போட்டால் ஈஸியாக புரியும். ஒரே வீடியோவில் நம்ம போட்டு சப்ரஸ் பண்ணாமல் இருந்தோம்னா ஓரளவு தெளிவாக புரியும். ஓகேவா? ஸோ டென்ஸ்லாம் என்னன்னா தமிழ் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா காலநிலை, அவ்வளோதான். நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இங்கிலீஷில் டென்ஸுங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு பிரிக்கலாம். ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், 3 டென்ஸ் தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு மேஜரா. ஓகேவா? ஸோ ப்ரெசன்ட்னா என்ன? நிகழ்காலம். பாஸ்ட்னா இறந்த காலம். ஃபியூச்சருங்கிறது எதிர்காலம். ஓகே, இது எல்லாமே நமக்கு தெரியும். இது ஓரளவு நமக்கு தெளிவாக தெரியும். இப்போ இன்டெப்த்தாக போகும்போது என்னென்னலாம் நீங்கள் படிக்கணும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் டென்ஸில் 3 டைப் இருக்கு: ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். இந்த டென்ஸை திருப்பியும் சப்டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4 டாப்பிக்கா பிரிக்க முடியும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இப்படி பிரிக்கலாம். ஓகேவா? இந்த 4 வார்த்தையும் ஒவ்வொன்றுக்கும் பிரிக்கலாம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னு பிரிக்கலாம், பாஸ்ட் கண்டினியூஸ்னு பிரிக்கலாம், பாஸ்ட் பெர்ஃபெக்ட்னு பிரிக்கலாம், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னு பிரிக்கலாம். ஓகேவா? ஸோ மெயினா 3 மேஜர் டென்ஸ் என்னன்னா ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். இந்த ஒன்னொன்னையும் 4 பிரிக்க முடியும். அதுதான் கீழே டிவைட் 4 அப்படின்னு போட்டிருக்கேன் இல்லையா, அதான். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த மாதிரி 4 பிரிக்க முடியும். ஓகேங்களா? ரொம்ப தெளிவா இருங்க. ரொம்ப சிம்பிள் டாபிக் தான் அது. புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் அந்த டாபிக்ல. ஓகேவா? ஸோ இதுல ஒவ்வொன்றா நான் டிஃபைன் பண்ண போறேன். எப்படின்னா ஃபர்ஸ்ட் டாபிக் பார்க்குறோம். இப்போ இந்த வீடியோல இந்த போர்டில் என்ன எழுதிருக்கோம்னா ப்ரெசன்ட் டென்ஸை மட்டும் கம்ப்ளீட்டாக முடிக்க போறோம். அடுத்த வீடியோவில் பாஸ்ட், அடுத்த வீடியோவில் ஃபியூச்சர், அவ்வளோதான், முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்ல, இல்லை ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்? அது ப்ரெசன்ட் டென்ஸா, பாஸ்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸா, இது 3ல அது எதுன்னு ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். ஒருவேளை நமக்கு ப்ரெசன்ட் டென்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அது சிம்பிள் ப்ரெசென்ட்டா, ப்ரெசன்ட் கண்டினியூஸா, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்டா, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸா நம்ம கெஸ் பண்ணணும். இதுதான் நம்ம கொடுத்துருக்க ட்விஸ்ட், வேற எதுவுமே கிடையாது. சரி, ஓகே. இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர், சின்ன க்ளூ வேர்ட்ஸ் இருக்கு. ப்ரெசன்ட் டென்ஸ்லாம் என்ன? அதாவது ப்ரெசன்ட் டென்ஸை குறிக்கிற வார்த்தைகள், பாஸ்ட் டென்ஸை குறிக்கிற வார்த்தைகள், ஃபியூச்சர் டென்ஸை குறிக்கிற வார்த்தைகள். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ்னா எஸ்டர்டேன்னு ஒருவேளை மென்ஷன் பண்ணிருக்கலாம், லாஸ்ட் வீக்லி மென்ஷன் பண்ணிக்கலாம், இல்ல வெர்பு ஃபார்மேஷன் பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கலாம். ஃபியூச்சர்னா வில் சேர்த்திருக்கலாம், டுமாரோன்னு மென்ஷன் பண்ணிருக்கலாம். இதெல்லாம் வச்சு ஒரு நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ப்ரெசன்ட் டென்ஸா, பாஸ்ட் டென்ஸா, இல்ல ஃபியூச்சர் டென்ஸா. ஆனா அதுக்குள்ள இருக்க சப்டிவிஷனை கண்டுபிடிக்கிறதா ரொம்ப கஷ்டம். பாருங்க, இப்ப சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், இப்ப ப்ரெசன்ட் ஒரு அசம்ஷன் பண்ணிப்போம். ப்ரெசன்ட் டென்ஸ் இப்ப கண்டுபிடிச்சாச்சு. இப்ப சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஹேபிச்சுவல் ஆக்ஷன், ஹேபிச்சுவல் ஆக்ஷன், ஜெனரல் ட்ரூத், ஃபிக்ஸ்டு ஸ்கெட்யூல். ஹேபிச்சுவல் ஆக்ஷன்னா என்னன்னா தொடர்ந்து அது நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா அது கம்பல்சரி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். ஜெனரல் ட்ரூத், ஜெனரல் ட்ரூத்னா என்னன்னா உலகளாவிய உண்மை, யூனிவர்சல் ட்ரூத், இதுதான், அதை மாற்றவே முடியாது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். ஃபிக்ஸ்டு ஸ்கெட்யூல், ஃபிக்ஸ் ஆயிருச்சு, இந்த ஸ்கெட்யூல்லாம் ஏற்கனவே ஸ்கெட்யூல் பண்ணப்பட்டது, இதுல எந்த மாற்றமும் இல்லை, ஆல்ரெடி பிளான்டு, எல்லாமே ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். சென்டென்ஸ் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இந்த 3 வேர்டை நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்டா கவனிச்சுக்கணும். ஏன் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட்டோட கோர் ரூட் வேர்டு இந்த 3 தான்: ஹேபிச்சுவல் ஆக்ஷன், ஜெனரல் ட்ரூத், ஃபிக்ஸ்டு ஸ்கெட்யூல். இந்த 3 ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா அது கம்பல்சரி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். ஓகேங்களா? ஓகே. அடுத்து இதுல ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட் பாருங்க எப்படி இருக்கும்னா, சப்ஜெக்ட் இருக்கும், அடுத்த வெர்பு ஃபார்ம் பேஸ் ஃபார்ம்ல இருக்கும். V1 அப்படின்னா பேஸ் ஃபார்ம்னு இருக்கும். ஓகேவா? V1ங்கிறதுனா பேஸ் ஃபார்ம், சாதாரண வெர்பு ஃபார்ம்ல இருக்கும்.
தேர்டு ஆப்ஜெக்ட். இந்த பொசிஷன்ல தான் இந்த ஸ்ட்ரக்சரே இருக்கும். புரிஞ்சுங்களா? சப்ஜெக்ட் இருக்கும், வெர்பு ஃபார்ம் இருக்கும், ஆப்ஜெக்ட் இருக்கும். இப்போ சிம்பிளா சொல்றேன் பாருங்களேன். ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா புரியும். ஐ ஈட் அன் ஆப்பிள் டெய்லி. இப்போ இதுல ஐங்கிறது சப்ஜெக்ட், ஈட்டுங்கிறது வெர்பு, அண்ட் ஆப்பிள் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். ஓகேவா? இந்த ஈட் வந்து சாதாரண வெர்பு ஃபார்மேட்ல தான் இருக்கு அப்படின்னு எப்படி சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு. வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் ஈட் தான். ஈட், ஏ, ஈட்டன் அந்த மாதிரி மாறும் இல்லையா? நம்ம படிச்சிருப்போம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தேர்ட் ஃபார்ம் படிச்சிருப்போம் இல்லையா? அதுதான் இங்க யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ சாதாரண வெர்பு ஃபார்மேட்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபார்ம் அதோட வெர்போட ரூட் ஃபார்ம்ல இருக்கும். அதான் ஈட் அப்படி. அண்ட் ஆப்பிள்ங்கிறது ஆப்ஜெக்ட். இந்த டெய்லிங்கிற வேர்ட் இருக்கு இல்லையா? இந்த டெய்லிங்கிறது ஹாபிச்சுவல் ஆக்ஷன்ல வந்துருதா? ஹேபிச்சுவல்னால என்ன சொன்னேன்? தினசரி நடக்கக்கூடிய செயல்கள். இதை கண்டிப்பா மென்ஷன் பண்ற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை கண்டிப்பா இருக்கும் நமக்கு. அதை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் தான் அப்படின்ட்டு. ஓகேவா? சோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை என்னைக்குமே நீங்க மறக்கக்கூடாது. சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ்னா சப்ஜெக்ட் இருக்கும், வெர்பு ஃபார்ம் பேஸ் ஃபார்ம்ல இருக்கும், ஆப்ஜெக்ட் இருக்கும். சோ இந்த மூணுல ஏதாவது ஒரு வேர்டு உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு க்ளூவா இருக்கும். ஓகேவா? இது சிம்பிள் ப்ரெசன்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? 3 விஷயத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம். இது 3ல ஏதாவது ஒரு க்ளூ வேர்டு இருந்தாலும் கண்டுபிடிக்கலாம். இல்ல வெர்பு ஃபார்மேட் வந்து பிரசன்ட் ஃபார்ம் வெர்பு 1 V1 ஃபார்ம்ல இருந்தாலும் அது சிம்பிள் ப்ரெசன்ட் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இப்ப சிம்பிள் ப்ரெசன்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்த ஃபார்மேட் பாருங்க, பிரசன்ட் கண்டினியூஸ். பிரசன்ட் கண்டினியூஸ். ஆக்ஷன்ஸ் ஹேப்பனிங் நவ். இப்ப நடந்துகிட்டு இருக்கணும். இந்த வேர்டை தெளிவா புரிஞ்சுட்டா இன்னும் தெளிவா. பிரசன்ட்னா இப்ப, கண்டினியூஸ்னா நடந்துகிட்டே இருக்கு. சோ அப்ப இப்ப நடந்துகிட்டு இருக்கும். ஓகேவா? சோ அப்ப இத ஆக்ஷன்ஸ் ஹேப்பனிங் நவ், கரண்ட்ல இப்ப நடந்துட்டு இருக்கும். ஐ எம் டீச்சிங், இப்ப நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு இல்லையா? அதான். சோ ஸ்ட்ரக்சர் பாருங்க, தெளிவா உங்களுக்கு புரியும். சப்ஜெக்ட் இஸ், ஆம், ஆர், இது 3ல ஏதாவது ஒரு வார்த்தை கண்டிப்பா இருக்கும். பிளஸ் அதோட சேர்ந்து வெர்பு ஃபார்மேட்ல ஐஎன்ஜி சேர்ந்து இருக்கும். கடைசியில ஆப்ஜெக்ட் இருக்கும். புரிஞ்சுக்கலாம்? சோ அப்ப ஈஸியா என்ன சொல்லலாம்? இஸ், ஆம், ஆர் இந்த வார்த்தைகள் கண்டிப்பா பிரசன்ட் கண்டினியூஸ்ல இருக்கும். அதுக்கு பக்கத்துல இருக்க வெர்பு ஃபார்மேட்டோட ஐஎன்ஜி சேர்ந்திருக்கும். ஐ எம் டீச்சிங்னு சொன்னா ஆம் வந்துருச்சா? ஏதோ ஒண்ணு இந்த 3ல ஒண்ணு இருக்கும். ஐ எம் டீச், ஐஎன்ஜி டீச்சிங் அப்படின்னு சொன்னா வெர்போட ஐஎன்ஜி வந்துருச்சா? அவ்வளவுதான். சோ இது பிரசன்ட் கண்டினியூஸ். அப்ப கொடுத்திருக்க வேர்டு எப்படி பிரசன்ட் கண்டினியூஸா நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இஸ், ஆம், ஆர் பிளஸ் வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி இந்த ஃபார்மேட் இருந்துச்சுன்னா அது பிரசன்ட் கண்டினியூஸ். இந்த ஃபார்மேட் வந்து இது எல்லாமே பிரசன்ட்டுக்குரிய வெர்பு ஃபார்ம். புரியுதுங்களா? இஸ்ங்கிறது என்ன? பிரசன்ட் தான். ஆம்ங்கிறது பிரசன்ட் தான். ஆருங்கிறது பிரசன்ட் தான். பாஸ்ட்டுக்கு அப்படியே மாறும். வாஸ் வேற அந்த மாதிரி மாறும். ஓகேவா? சோ பிரசன்ட் மட்டும் தான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அது கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. சோ பிரசன்ட்க்குரிய வெர்பு எல்லாமே இஸ், ஆமா. இது அது சப்ஜெக்டை பொறுத்து இதுல இஸ்ஸா, ஆமா, ஆரா அப்படின்னு இருக்கும். ஓகேவா? அதோட வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி சேர்ந்திருக்கும். அதை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸாம்பிள் பாருங்க, ஷி இஸ் ரீடிங் ஏ புக். இப்ப ஷி அப்படிங்கிறது சப்ஜெக்ட், இஸ் அப்படிங்கிறது வெர்பு, ரீடிங் அப்படிங்கிறது கண்டினியூஸ், புக்குங்கிறது ஆப்ஜெக்ட். ஓகேவா? இப்ப சி பக்கத்துல ஏன் எஸ் வந்திருக்கு, ஆம் வந்திருக்கலாம், ஆர் வந்திருக்கலாம்ல, ஏன் வரல? ஏன்னா சிங்கிறது சிங்குலர். நம்ம ஆல்ரெடி கண்கார்ட்ல படிச்சோமா, சப்ஜெக்ட் பிளஸ் வெர்போட ஒரு ஃபார்மேஷன் படிச்சிருப்போம், பல வீடியோ பார்த்தா. சோ இங்க சிங்குலரா இருந்தா இங்க இஸ் தான் வரும். இங்க ஒருவேளை ப்ளூரலா இருந்துருச்சுன்னா ஆர் வந்திருக்கலாம், ஒருவேளை ஐ வந்துருச்சுன்னா ஆம் வந்திருக்கலாம். ஓகேவா? இதுதான் இதோட கான்செப்ட். ஓகேவா? இப்ப பிரசன்ட் கண்டினியூஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்த பிரசன்ட் பர்ஃபெக்ட். பிரசன்ட் பர்ஃபெக்ட் கம்ப்ளீட்டட் ரீசன்ட்லி. பர்ஃபெக்ட்னாலே அது ஒரு முடிஞ்ச விஷயம் தான், அதுல டவுட் வேணாம். பிரசன்ட் பர்ஃபெக்ட், பிரசன்ட் அப்படின்னு நடந்துட்டு இருக்குது, பர்ஃபெக்ட் முடிஞ்சது. அப்ப ஜஸ்ட் நோ அது முடிஞ்சிருக்கும். ஜஸ்ட் நோ அது என்ன பண்ணிருக்கணும்? முடிஞ்சிருக்கும். ஓகேவா? கம்ப்ளீட்டட் ரீசன்ட்லி. ஸ்ட்ரக்சர் பாருங்க எப்படி இருக்குன்னு. சப்ஜெக்ட் இருக்கும், ஹேஸ் அல்லது ஹேவ் இருக்கும், வெர்போட தேர்ட் ஃபார்மேட் இருக்கும், அடுத்த ஆப்ஜெக்ட் இருக்கும். வெர்போட தேர்ட் ஃபார்மேட்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேவா? வெர்போட தேர்ட் ஃபார்மேட்னா பாஸ்ட், பிரசன்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சின்ன ஸ்கூல் டேஸ்ல நம்ம டேப்லேஷன் போட்டு படிச்சிருப்போம். ஒவ்வொரு வேர்டுக்கு நிறைய வேர்டு இருக்கு, அதில் படிச்சிருப்போம். பிரசன்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இல்லையா? அந்த ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ சப்ஜெக்ட் இருக்கணும், ஹேஸ் அல்லது ஹேவ் கண்டிப்பா இருக்கணும், பிளஸ் வெர்போட தேர்ட் ஃபார்மேட் இருக்கணும், பிளஸ் ஆப்ஜெக்ட் இருக்கணும் கடைசியில. ஓகேவா? தே ஹாவ் ஃபினிஷ்டு தேர் ஹோம்ஒர்க். தேங்கிறது சப்ஜெக்ட், ஹேவ்ங்கிறது இந்த பேட்டர்ன் படி ஹேஸ் அல்லது ஹேவ் எது வேணாலும் இருக்கலாம். இங்க ஹேவ் இருக்கு. ஃபினிஷ்டு அப்படிங்கிறது வெர்போட தேர்ட் ஃபார்மேட், ஹோம்ஒர்க் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். ஓகேவா? கரெக்டா இருக்கா? ஸோ சப்ஜெக்ட்,
இங்க ஹாஸ் ஹேவ் இருக்கு, வெர்போட தேர்ட் ஃபார்மேட் ஃபினிஷ்டு இருக்கு, ஆப்ஜெக்ட் இருக்கு. சரி, இந்த இடத்துல ஏன் ஹாவ் ஹாஸ் வந்திருக்கலாமே, ஹாஸ் வராம ஏன் ஹேவ் வந்திருக்கு? இதையும் கண்கார்ட்ல நம்ம படிச்சோம். பக்கத்துல சிங்குலரா ப்ளூரலான்னு பார்க்கணும். தேங்கிறது ப்ளூரல், ப்ளூரலா இருந்தா ஹேவ் தான் வரணும், சிங்குலரா இருந்தா ஹேஸ் வந்திருக்கலாம். ஓகேவா? இதுதான். ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் பேட்டர்னையும் நீங்க தெளிவா ஆப்பனம் பண்ணிக்கணும். அடுத்து பாருங்க, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அப்ப ப்ரெசன்ட்னா இப்ப நடக்கிறது, பெர்ஃபெக்ட்னா என்ன சொன்னேன், முடிஞ்சும் இருக்கணும், கண்டினியூஸ்ங்கிறது தொடர்ந்தும் இருக்கணும். அப்போ முடிஞ்சும் இருக்கணும், தொடர்ந்தும் இருக்கணும், 3 டென்ஸ்லையும் வருது இல்லையா? ப்ரெசென்ட்டுக்கு ப்ரெசென்ட் வந்துச்சு, பெர்ஃபெக்ட்ங்கிறது பாஸ்ட் குறிச்சு, கண்டினியூஸ்ங்கிறது நடந்துகிட்டும் இருக்கும். அப்போ அது எப்படி இருக்கணும்? பாஸ்ட்ல தொடங்கி ப்ரெசென்ட்ல வந்து ப்ரெசென்ட்லயே நடந்துகிட்டு இருக்கதா இருக்கும். ஸ்டார்டிங் பாஸ்ட் அண்ட் கண்டினியூ நவ். இப்போவும் கண்டினியூ ஆயிட்டு, பாஸ்ட்ல மேபி தொடங்கி இருக்கலாம், அது இப்போவும் என்ன செஞ்சுட்டு இருக்கணும், நடந்துகிட்டு இருக்கணும். பாஸ்ட்ல தொடங்கி இருக்கணும், இப்போவும் நடந்துகிட்டு இருக்கணும். ஓகேவா? இதோட ஃபார்மேட் பண்ணுங்க. சப்ஜெக்ட் இருக்கணும், ஹேஸ் அல்லது ஹேவ் இருக்கலாம், கம்பல்சரி பீன், BWEN பீன் இருக்கணும், வெர்பு பிளஸ் ING இருக்கணும், கடைசியில ஆப்ஜெக்ட் இருக்கணும். ஓகேவா? ஓகே. இப்ப ஏன் இந்த இடத்துல ING கண்டினியூஸ்னாலே ING வரும்? நீங்க பாருங்களேன், இந்த இடத்துல கண்டினியூஸ் இருக்கா, ING சேர்ந்திருக்கும். கண்டினியூஸ்ங்கிற வேர்டு எங்கன்னா ஹெட்டிங்ல வந்துட்டாலும் அங்க ING வெர்பு ஃபார்ம்ல கம்பல்சரி இருக்கும். பெர்ஃபெக்ட்ங்கிற வேர்டு சேர்ந்துருச்சுனாலே நேரா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கும். ஓகேவா? சோ இங்க he has been working here for 5 years. சப்ஜெக்ட் பேட்டர்ன் பிரிச்சிடலாம். ஹீங்கிற சப்ஜெக்ட், ஹேஸ் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹீ பக்கத்துல ஹேவ் வந்திருக்கலாம், ஆனா ஏன் ஹேஸ் வந்திருக்கு, ஹீங்கிறது சிங்குலர், அதனால ஹேஸ் வந்திருக்கு. பீன் கம்பல்சரி இருக்கணும், கண்டினியூங் அப்படிங்கனால ஒர்க்கிங் ING சேர்ந்து வெர்ப் ஃபார்மேட் வந்துருச்சு. ஸ்ட்ரக்சர் பேட்டர்ன்ல வெர்போட ING சேர்ந்திருக்கணும், இங்க வெர்போட ING சேர்ந்திருக்கு. ஹியர் ஃபார் 5 years. இது எல்லாமே ஆப்ஜெக்ட்ல வந்துடும், இது எல்லாமே ஆப்ஜெக்ட்ல வந்துடும். ஓகேவா? சோ இப்போ ஓவராலா ப்ரெசன்ட் டென்ஸை படிச்சு முடிச்சாச்சு. ப்ரெசன்ட் டென்ஸை மட்டும்தான் படிச்சிருக்கோம். அடுத்த பாஸ்ட் இருக்கு, அடுத்த ஃபியூச்சர் இருக்கு. ஓகேவா? சோ ப்ரெசன்ட் டென்ஸ் இதோட ஓவர். முடிஞ்ச அளவு எந்த அளவு தெளிவா சொல்ல முடியுமோ அந்த அளவு தெளிவா சொல்லியிருக்கேன். இதை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்னன்னா முக்கியமான கண்டென்ட்லாம் என்னன்னா இந்த ஸ்ட்ரக்சர் பேட்டர்ன் தான். ஒவ்வொன்றிலையும் இருக்க ஸ்ட்ரக்சரை தெளிவா இந்த அமைப்புல இருந்தா இதான் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்தாச்சு. அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா இந்த அமைப்புல இருக்கான்னு நீங்க பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிட முடியும், அது சிம்பிள் ப்ரெசென்ட்டா, ப்ரெசென்ட் கண்டினியூஸா, ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட்டா, ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸா அப்படின்னு உங்களால கண்டுபிடிக்க முடியும் ஈஸியாவே. ஓகேவா? ஸோ இப்போ ப்ரெசென்ட் டென்ஸ் ஓவர். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஏரியா அந்த டென்ஸ். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் தப்பு செய்யற இடமும் இந்த டென்ஸ் தான். இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இதெல்லாம் படிச்சிட்டோம்ல, இப்போ TNPSல வந்து ஒரு ஆன்சர் இருக்கும். எப்படி இருக்கும்னா, இந்த 12 ஃபார்மேட்ல ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் எதை வேணா எடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கட்டுமே, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுவோம், ஷார்ட் அவுட் பண்ணிடுவோமா, ப்ரெசென்ட்டா, பாஸ்டா, ஃபியூச்சரான்னு ஷார்ட் அவுட் பண்ணிடுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெசென்ட்னு கண்டுபிடிச்சோம்னு வச்சுங்க, கீழே இருக்க ஆப்ஷனை பாருங்களேன். இந்த அமைப்புல 4ல கரெக்ட் ஃபார்மேட் ஏதாவது ஒன்று தான் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்க ஈஸியாக அடிச்சிடலாம் இதான் ஆன்சர். சப்ஜெக்ட் இருக்கும், வெர்ப், அந்த இந்த பேட்டர்ன் பாருங்க. ப்ரெசென்ட்னு வந்துருச்சுன்னா இந்த 4 ஆப்ஷனுக்குள்ள தான் ஏதோ ஒன்று இருக்கு. ஏன் 4 தான் இருக்கு. அது சிம்பிள் ப்ரெசென்ட்டா இருக்கலாம், ப்ரெசென்ட் கண்டினியூஸா இருக்கலாம், ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட்டா இருக்கலாம், ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸா இருக்கலாம். ஆனா இந்த 4 படியுமே ஆப்ஷன் கொடுப்பாங்கன்னு கேட்டா கிடையாது. நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒன்று தான் கரெக்டா கொடுத்துருப்பானே. அப்போ அந்த ஸ்ட்ரக்சர் பேட்டர்ன் வச்சு நம்ம என்ன செய்யலாம், ஆன்சர் வந்து சார்ட் அவுட் பண்ணிடலாம். மீதி 3 தப்பா தான் கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்ட்ரக்சர்ல பொருந்தாது. ப்ரெசென்ட் டென்ஸுக்குள்ளே ஸ்ட்ரக்சர் 4 ஸ்ட்ரக்சர் என்னன்னு தெரியும், அந்த ஸ்ட்ரக்சர்ல பொருந்தவே பொருந்தாது. ஒன்னே ஒன்று தான் பொருந்திருக்கும், அதை நம்ம டிக் அடிச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ப்ரெசென்ட் டென்ஸ்ங்கிறது ரொம்ப சிம்பிள். இதே தான் பாஸ்ட்டுக்கும், இதே தான் ஃபியூச்சருக்கும். ஓகே, இப்போ ப்ரெசென்ட் டென்ஸ் முடிச்சாச்சு. அடுத்த வீடியோல பாஸ்ட் டென்ஸ் என்னங்கிறது சொல்றேன். இது டென்ஸோட பார்ட் 1. ஓகேவா? எந்த அளவு எப்படி சொல்றது, கிளிப்பிள்ளைக்கு சொல்லி தர சொல்லுவாங்களா, அதுதான் இது. அந்த அளவுக்கு ரொம்ப கிளாரிட்டியா, ரொம்ப தெளிவா டிஃபைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்புறேன் நான். ஓகேவா? ஸோ அடுத்ததுல பாஸ்ட் பார்ப்போம், அடுத்த ஃபியூச்சர் பார்ப்போம். பார்ட் 1ல இது முடிச்சாச்சு, டென்ஸ் முடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ எக்ஸாமுக்கு இன்னும் ரொம்ப கம்மியான நாட்கள் தான் இருக்கு. தயவு செஞ்சு படிங்க. 9வது மாசம் தான் எக்ஸாம் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம கிளியர் பண்ண முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா பி சைலண்டா. நிறைய பேர் ஜெயிக்கிறவங்களுடைய ஒரே தாரக மந்திரம்னா கன்சிஸ்டன்சியும் படிச்சுட்டு இருக்கிறது மட்டும்தான். ஸோ நம்ம 9ஆம் மாசம்னா அட்லீஸ்ட் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியாவது ஃபுல் போர்ஷனை கவர் பண்ணிட்டு கடைசி 3 மாசத்துக்குள்ள டெஸ்ட்னு போட்டு பார்த்தா தான் நம்மளால என்ன செய்ய முடியும், எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? அதை பற்றி தனி வீடியோவில் பார்ப்போம். இப்போ ஜஸ்ட் இதை எழுதிக்கங்க, முடிஞ்ச அளவு திரும்ப திரும்ப பாருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பாஸ்ட் டென்ஸ் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.